நாங்கள் அப்படிப்பட்ட நபர்கள் அல்ல. இந்த நேரத்தில் ஆபீஸ் தொடங்கும், இந்த நேரத்தில் ஆபீஸ் முடியும், அந்த மாதிரியான நபர்கள் நாங்கள் இல்லை. எங்களுக்கு எந்த நேர கட்டுப்பாடும் இல்லை. நம்முடைய சிந்தனைக்கு எல்லை என்பதே இல்லை. எங்களுக்கு எங்களின் முயற்சிக்கு எந்த அளவுகோலும் இல்லை. நாங்கள் இதற்கு அப்பாற்பட்டவர்கள். இவர்கள்தான் என்னுடைய அணி ஆவார்கள். என்னுடைய அணியை நம் தேசமும் நம்புகிறது. நண்பர்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தேசத்தின் மீது ஒரு பிம்பம் இருந்தது. இந்த பிஎம்ஓ ஒரு அதிகார மையமோ என்று, இது மிகப்பெரிய பவர் சென்டராக இருக்கும் என்று. ஆனால் நான் அதிகாரத்திற்கு பிறந்தவனும் அல்ல, அதிகாரம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவனும் அல்ல. என்னை பொறுத்தவரை பிஎம்ஓ அதிகார மையமாக மாற வேண்டும். இந்த அலுவலகம் அதிகார மையமாக வேண்டும். இது எனது ஆசையும் அல்ல, இது எனது பாதையும் அல்ல. மேலும் 2014 முதல் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் ஆழ்ந்து பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் உள்ளவர்கள் இதை செய்ய தவறிவிட்டார்கள் என்று. நாங்கள் அதை ஒரு கேட்டலிக் ஏஜென்ட்டாக மட்டுமே டெவலப் செய்ய நாங்கள் நினைத்தோம். ஒவ்வொரு கேட்டலிக் ஏஜென்ட்டிடம் இருந்தும் ஆற்றலானது தொடர்ந்து பரவுகிறது. இங்கு இருந்துதான் புதிய உணர்வானது தொடர்ந்து பரவ வேண்டும். இந்த புதிய உணர்வு எங்கும் பரவ வேண்டும். இது போன்ற வழியில் இந்த வெளிச்சமானது, இதுவே புதிய பிரகாசம், புதிய ஒளி மற்றும் புதிய வலிமையை கொடுக்கும். ஆனால் நான் நினைப்பது, நம் பிஎம்ஓ சேவையின் உறைவிடமாக இருக்க வேண்டும். இந்த பிஎம்ஓ மக்களின் பிஎம்ஓவாக இருக்க வேண்டும். அது மோதியின் பிஎம்ஓவாக இருக்கக்கூடாது. அதனால்தான் என் இதயத்திலும் மனதிலும் 140 கோடி மக்களை தவிர வேறு யாரும் அல்ல. மேலும் என்னை பொறுத்தவரை அவர்கள் 140 கோடி மக்கள் மட்டுமல்ல. என்னை பொறுத்தவரை 140 கோடி மக்கள் எனது மனதின் கடவுள் ஆவார்கள். நான் அரசாங்கத்தில் அமர்ந்து எந்த முடிவையும் எடுக்கும்போது நான் நினைத்துக் கொள்வேன், இந்த திட்டம் நான் 140 கோடி மக்களின் பாதத்தில் மலர் தூவி அவர்களின் உருவங்களை நான் வழிபட்டு அவர்களின் பாதங்களை வணங்கி அந்த பணியின் திட்ட வடிவத்தை நான் செயல்படுத்துகின்றேன். இந்த உணர்வோடுதான் நான் வேலை செய்கின்றேன். நண்பர்களே, 10 ஆண்டுகளாக என்னை பலரும் பொறுத்து கொண்டிருந்திருப்பீர்கள். மேலும் உங்களில் சிலர் புதிதாக என்னை பொறுத்து கொள்ள ஆரம்பித்திருப்பீர்கள். ஒரு சிலர் இது போதும், நாம் வேறெங்காவது செல்லலாம் என்று முடிவு செய்திருப்பீர்கள். இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்துள்ளவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் சேர விரும்புபவர்களுக்கு, இன்று என் உரையை தொலைக்காட்சியில் கேட்பவர்கள், உங்கள் மனம் நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் வாருங்கள், நிபந்தனை ஏதுமில்லை. நான் உங்களை வரவேற்கிறேன். ஒரே இலக்கு, நேஷன் ஃபர்ஸ்ட். ஒரே எண்ணம், 2047, வளர்ந்த இந்தியா. இதை நான் பகிரங்கமாக கூறியுள்ளேன். என்னுடைய ஒவ்வொரு நொடியும் நம் நாட்டிற்காக மட்டுமே. மேலும் நான் ஏற்கனவே உறுதியளித்துள்ளேன், 24/7 for 2047. நம் அணியினிடம் இருந்து எனக்கு அந்த எதிர்பார்ப்பு உள்ளது. என்னுடைய குழு எனக்கு வேண்டும். மேலும் அதிலும் எனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை சரியான நேரத்தில் நான் முடித்தேன். அது எனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையா? தவறுகள் ஏதுமின்றி அதை செய்ய வேண்டும். எனக்கு புரிகிறது, அதுவே நல்லது என்று. ஆனால் அதுவே முழுமையானது அல்ல. நான் அதில் எவ்வாறு மதிப்பை கூட்டினேன்? நான் அதை முடித்து விட்டேன். ஆனால் அதை நான் சிறப்பாக முடித்தேனா? ஆனால் எதிர்காலம் குறித்து யாருக்கும் மனதில் குழப்பம் இருக்காது. நாம் இவ்வாறு அணுகினால், அனைத்திலும் மதிப்பை கூட்டினால் அதனுடைய தரம் அனைத்திலும் உயரும். இவ்வாறு அதற்கு சேர்க்கலாம் வேல்யூ அடிஷன். அதன் மூலமாக அனைத்தின் தரத்தையும் உயர்த்த முடியும். மேலும் நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே, இவை அனைத்தும் அடுத்த 5 ஆண்டுகளில் நம்முடைய கனவுகளையும் இலக்குகளையும் நாம் உறுதி செய்து கொண்டால் நாம் அதனை முழுமையாக நிறைவேற்றிட முடியும். எனக்கு 10 வருட அனுபவங்கள் உள்ளது. நாங்கள் என்ன முடிவு செய்தோமோ அதை அடைந்தே தீர்வோம். இதை மோதி முடிவு செய்திருக்கலாம், ஆனால் பணியை செய்தது நீங்கள். சேர்ந்து செய்தோம். நாம் அனைவரும் சேர்ந்தே செய்தோம். இதுதான் நம்முடைய ஒற்றுமையின் பலம் என்பது. இதுவே நம் அனைவரின் கூட்டு சக்தியின் விளைவு ஆகும். ஆட்சி என்று வரும்போது அது மோதி என்பவரை மட்டும் சார்ந்ததல்ல.
அவரோடு ஆயிரக்கணக்கான மூளைகள் அவரோடு இணைந்துள்ளன. ஆயிரக்கணக்கான மனங்கள் இப்பணியில் இணைந்து செயல்படுகின்றன. ஆயிரக்கணக்கான தோள்கள் இந்த வேலையை செய்கின்றன. இது மிக பெரிய வடிவமாகும். இதன் விளைவு என்னவென்றால், ஒவ்வொரு சாதாரண மனிதனும் தன்னுடைய திறனை தானே உணர்ந்து கொள்கின்றான். ஒரு முறை தன்னுடைய ஆற்றலை அவன் உணர்ந்து கொண்டு விட்டால், அர்ப்பணிப்பானது தானாகவே செயல்படத் தொடங்கிவிடுகின்றது. மேலும் இந்த 3 மாத காலம் முழுவதும் அந்த சக்தியை உணரும் காலமாகும். ஆற்றல் நிறைந்த அந்த அர்ப்பணிப்பு உணர்வு என்பது, அந்த அர்ப்பணிப்புக்கு உள்ளே புதிய தீர்மானங்களின் ஆற்றல் பிறக்கின்றது. அதன் விளைவாக இன்று நாம் மறுபடியும் நாட்டிற்கு சேவை செய்ய தயாராகி வருகின்றோம்.